அனைவருக்கும் பணிவான வணக்கம். குற்றவாளிகள் ஏதாவது தப்பு செஞ்சால் போலீஸார்கிட்ட போய் முறையிடலாம். போலீஸாரே தப்பு செஞ்சால் யாரிடம் போய் முறையிடுறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் திருவண்ணாமலையில் நடந்திருக்கிறது. இப்படி விசித்திரமான சம்பவங்கள் சில சமயம் நடக்கிறது உண்டு. சினிமாவிலலாம் நம்ம பார்த்துருப்போம். போலீஸ்காரங்க பெண்களிடம் நடு இரவில் தவறாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்சிகள்லாம் வரும். அதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். இது சினிமாவில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜத்துலலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாமே நினச்சிருப்போம். ஆனால் அது மாதிரி ஒரு சம்பவம் நிஜத்திலேயே நடந்திருக்கிறது. திருவண்ணாமலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலமாக மாறிடுச்சு. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஸ்டேட்லேருந்தும் நிறைய பேர் வராங்க. ஆந்திராவிலேருந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமான நபர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் திருவண்ணாமலைக்கு. வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு ஆந்திராவை சேர்ந்தவர்கள் ஒரு குடும்பத்தோடு தான் வராங்க. அவர் ஒரு தம்பிக்கு அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா, அக்கா பொண்ணு, இவங்க 3 பேரும் வராங்க. அந்த தம்பியாக இருக்கிறவர் டிரைவிங் பண்ணுறாரு. லாரியில் தான் வராங்க. லாரி டிரைவராக இருக்கிறாரு. அதில் வாழைத்தார் ஏற்றிக்கிட்டு வராங்க. நடு இரவில் நள்ளிரவில் அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது போலீஸ் இந்த ரோந்து பணியில் இருக்காங்க பார்த்தீங்களா, நிறைய இரவில் அவங்க நிறுத்தி கேட்குறாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் அக்காவுடைய பொண்ணு, நாங்கள் இதை அப்படியே வாழைத்தாரில் இறக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது, நம்புகிற மாதிரி இல்லை, உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க 2 பேர் இருக்கிறாங்க. 2 போலீஸாரும் சொல்கிறாங்க. இவர் கெஞ்சி கேட்குறாரு, இல்லை எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாங்க. அவங்க விடுறதா கிடையாது. 2 பேர்த்தையும் உங்களை விசாரணை பண்ணுறதுக்காக கொண்டுட்டு போகணும், நீ போய் வாழைத்தார் இறக்கிட்டு வந்துரு, நான் இவங்களை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்காரர் அங்கே லாரிக்கிட்டே நிற்கிறாரு. இன்னொரு போலீஸ்காரர் அவங்கள 2 பேர்த்தையும் ஏற்றி ஃபஸ்ட்டு வண்டியில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். புல்லட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு ஃபோன் வருது, அவரும் போகிறார். இன்னொரு போலீஸ்காரரும் போயிடுறாரு. இவரை தனியாகவே விட்டுட்டு போயிடுறாங்க. போன உடனே பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு சுடுகாட்டு பகுதிக்கு அந்த போலீஸ்காரர் அவரை அந்த பெண்களை அழைச்சிட்டு போயிடுறாங்க. அம்மாவும் மகளும் அங்கே தனியாக மாட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்களை விசாரணைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போன அந்த போலீஸ்காரன் என்ன பண்ணுறான்னு பார்த்திங்கன்னா, விசாரணைக்கு அழைத்து செல்லவில்லை, அதற்கு பதிலாக ஒரு சுடுகாட்டுக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெண்ணை ஒருத்தர் பாலியல் பலாத்காரம் செய்கிறான். ஃபஸ்ட்டு அவன் பாலியல் பலாத்காரம் செய்த பிறகு இன்னொருத்தர் தான் பார்த்திங்களா, அவனும் பாலியல் பலாத்காரம் செய்கிறான். 2 பேரும் இதே மாதிரியே பாலியல் பலாத்காரங்களை மாறி மாறி ஈடுபடுறாங்க. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், சிறுமி தான். அவங்க மயக்கம் அடைஞ்சிட்றா. அந்த பொண்ணு மயக்கம் அடைஞ்ச உடனே இவங்களை அப்படியே விட்டுட்டு அந்த அம்மா கதறி, ஒவ்வொரு பொண்ணு என்ன செய்ய முடியும், அந்த அம்மா கதறி அழுதுகிட்டே அங்கே இருக்காங்க. அவங்கள அங்கேயே விட்டுட்டு இவங்க 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. புல்லட்டில் உடனே 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க ஓயாமல் அழுதபடியே இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு இந்த ஊர் எங்கே இருக்குது, எப்படி போகணும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த வழியுமே தெரியாது. பெண்களுக்கு நள்ளிரவில் வந்திருக்கிறாங்க. அவங்க தம்பி தான் டிரைவிங் பண்ணுறாரு. அவரும் அங்கே இருக்கும்போது இவங்களை கொண்டுட்டு போய் நடுக்காட்டில் விடவும் எந்த பக்கம் போகிறது என்னன்னு தெரியாதனால தொடர்ந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. பல மணி நேரம் அழுத பிறகு பார்த்திங்கன்னா, அந்த அழுகுரல் கேட்டு அந்த பகுதி சேர்ந்தவங்க விசாரிக்கிறாங்க. என்னம்மா எதற்காக அழுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, இந்த மாதிரி திருவண்ணாமலை கோயிலுக்காக நாங்கள் வந்திருந்தோம், இந்த மாதிரி லாரியில் விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னுடைய பொண்ணை 2 போலீஸார் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமான விஷயத்தை அவங்க பதிவு செய்கிறாங்க. பொதுமக்கள் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு இருக்குது இல்லைங்களா, அதை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. போலீஸாருக்கு தகவல் கிடைக்கிறது. அவங்க விரைந்து அங்கே வராங்க. நடந்த விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நள்ளிரவில் யார் இந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணதில் இந்த 2 பொறுக்கிகள் தான் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த 2 பேர்த்து மேலேயும் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி 2 பேர்த்தையும் பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள்.
பணி நீக்கம் செய்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான தண்டனையாகவே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு மிக கடுமையான ஒரு தண்டனை வந்து கொடுத்துருக்கணும். எதிர்காலத்தில் யாருமே கூட ஒரு நைட்டில் வந்து இந்த பொறுக்கிங்கள ரவுடிங்கள அந்த மாதிரி நம்பி தான் பயந்துக்கிட்டு போகாத இருப்பாங்க. இப்போ போலீஸாரையே நம்பி போக முடியாத ஒரு நிலைமை தான் வந்து உருவாகும். இந்த மாதிரி போலீஸாரையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எல்லா போலீஸாரும் வந்து அந்த மாதிரி கிடையாது. நல்லவர்களா இருக்கவங்க தான் அவங்க உடனே இந்த 2 பேரும் வந்து தவறு செய்தவனுங்க வந்து போலீஸ்காரன்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து நடவடிக்கை எடுத்து, உடனே அவங்கள வந்து பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய ஒரு கருத்து. திருவண்ணாமலையில் இந்த மாரி நடந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில வந்து அந்த பகுதி மட்டும் கிடையாது. தமிழ்நாடு முழுக்கவே ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.